வணக்கம். சினி மினிமினி பைசன் திரைப்படம் எந்த அளவுக்கு மக்களுடைய வரவேற்பை பெற்று அருமையாக ஓடிக்கிட்டு இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த திரைப்படத்தினால மாரி செல்வராஜுக்கு எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு பேர் கிடச்சிருக்கு அப்படின்றதும் நமக்கு தெரியும். இந்த திரைப்படத்தில் எந்த அளவுக்கு விக்ரமனுடைய மகன் துருவ் மிகவும் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி நம்முடைய மனசில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மனத்தி கணேசன் அப்படின்ற கபடி வீரரை மையமாக வைத்து எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திரைப்படம் இது. மனத்தி கணேசன்றவர் மாரி செல்வராஜனுடைய நெருங்கிய நண்பர். இந்தியாவின் சார்பாக ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா விளையாட்டுப் போட்டியில் பங்கு பெற்று தங்கப் பதக்கத்தை வென்று அர்ஜுனா விருதை பெற்றவர் அவர். எந்த அளவுக்கு வரலாற்றில் இடம் பிடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் அது அப்படின்றது இருக்கு இல்லையா. அந்த மனத்தி கணேசன் அப்படின்ற ஒரு கபடி வீரர் தமிழகத்திலிருந்து எப்படி மாநில அளவில் நடைபெற்ற கபடி போட்டியில் பங்கு பெற்று தங்க பதக்கங்களை வென்று இந்திய அளவில் நடைபெற்ற போட்டிகளில் பங்கு பெற்று தன்னுடைய திறமை என்ன என்பதை அனைவருக்கும் வெளிப்படுத்தி வெளிநாட்டில் நடைபெறக்கூடிய போட்டியில் கூட கலந்து கொண்டு வெற்றி பெற்று மத்திய அரசாங்கத்தினுடைய அர்ஜுனா விருதை வாங்கக்கூடிய அளவிற்கு வளர்ந்து சென்றிருக்கிறார் அப்படின்றது உண்மையாகவே பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம் தானே. அந்த மனத்தி கணேசன் என்ற தன்னுடைய நண்பருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து ஒரு திரைப்படத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் நினச்சார்ல, அந்த விஷயம் உண்மையாகவே பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இது ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த மனத்தி கணேசன் அப்படின்ற அவர் இருக்கார் இல்லையா, அவர் தன்னை எப்படி படிப்படியாக வளர்த்து கொண்டார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது உண்மையாகவே பாராட்டப்பட வேண்டிய விஷயந்தான். என்ன அப்படின்னா, ஆரம்பத்தில் திருநெல்வேலி பகுதியில் சேரன் மகாதேவின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் இருக்கக்கூடிய சன் பேப்பர் மில், அந்த சன் பேப்பர் மில் அதனுடைய ஓனர் யாருன்னா தினத்தந்தி பத்திரிகையினுடைய அதிபரான சிவந்தி ஆதித்தன். அவர் தான் சன் பேப்பர் மில்லினுடைய ஓனர். அந்த சன் பேப்பர் மில்லில் ஒரு கபடி குழு வைத்திருந்தார்கள். அந்த கபடி குழுவில் இணைந்து பணியாற்றியவர் மனத்தி கணேசன். அவரை அந்த குழுவில் இடம்பெற வைத்து அவருடைய திறமைகளை நன்கு வெளியே கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய திறமையை உலகம் அறியக்கூடிய அளவிற்கு வளர்த்து கொண்டு வந்தது சன் பேப்பர் மில்லில் இருக்கக்கூடிய கபடி குழு. அந்த அணியில் இடம்பெற்று ஏராளமான கபடி போட்டிகளில் மனத்தி கணேசன் கலந்து கொண்டு தன்னுடைய திறமைகளை நன்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த சன் பேப்பர் மில்லில் இருக்கக்கூடிய அந்த கபடி அணி இருக்கு இல்லையா, அதில் இடம்பெறக்கூடிய வீரர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தங்கும் இடம் இலவசம், உணவு இலவசம், அதுக்கு பிறகு அவங்களுக்கு தேவையான செலவுகள் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதெல்லாம் சன் பேப்பர் மில்லு அவங்களே பார்த்துக்குருவாங்க. அது பிறகு இந்த விளையாட்டு போட்டிகளில் டூ அண்ட் ஃப்ரோ எக்ஸ்பென்ஸு, அவங்களுடைய தனிப்பட்ட செலவுகள் அப்படின்ற அந்த விஷயம்லாம் இருக்கு இல்லையா, இது எல்லாமே சன் பேப்பர் மில்லே பார்த்துக்குறோம். அந்த சன் பேப்பர் மில்லு இப்படிப்பட்ட எல்லா செலவுகளையும் பார்த்து ஏராளமான வீரர்களை உருவாக்கி விட்டுருக்கிறது. மனத்தி கணேசன் தவிர இன்னொருத்தரும் அதில் இடம்பெற்று அர்ஜுனா விருதை பெற்றிருக்கிறார். அவரும் சன் பேப்பர் மில்லில் அந்த அணியில் கபடி வீரராக இருந்தவர் தான். கன்னியாகுமரி ராஜரத்தினம் அப்படின்னு சொல்லி பேர். மனத்தி கணேசன், கன்னியாகுமரி ராஜரத்தினம், இவங்க ரெண்டு பேருமே அருமையான கபடி வீரர்களாக அங்கு இருந்து அவங்க அர்ஜுன் விருதை பெருமளவிற்கு தங்களை வளர்த்து கொண்டிருக்கிறார்கள். மனத்தி கணேசனை பொறுத்தளவில் அதுக்கு பிறகு தமிழ்நாடு மின்சார வாரியம் இருக்குல்ல, மின்சார வாரியத்தில் இருக்கக்கூடிய கபடி அணி அதுலேயும் அவர் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு. மாநில அளவில், தமிழக மாநில அளவில் நடைபெற்ற பல போட்டிகள்லையும் பங்கு பெற்று தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதையெல்லாம் தாண்டி தான் ஜப்பானில் நடைபெற்ற ஆசியா விளையாட்டுப் போட்டி, அங்கு பங்கு பெற்று இந்தியா வெற்றி பெறுவதற்கு எந்த அளவிற்கு மனத்தி கணேசன் துணை புரிந்தார் அப்படின்றத நம்ம பைசன் திரைப்படத்திலேயே காட்சியாக பார்த்தோம். சன் பேப்பர் மில் இப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த காரியத்தை பண்ணியிருக்காங்கன்றது சந்தோஷப்படக்கூடிய ஒரு விஷயம். பொதுவாகவே அந்த காலகட்டத்தில் கபடி போட்டி எங்கே நடந்தாலும் பொதுவாகவே மற்றவங்க கேட்பாங்களாம், சன் பேப்பர் மில்லு அணி வந்திருக்கா அப்படின்னு. அந்த அளவிற்கு சன் பேப்பர் மில் அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் மிகச்சிறந்த திறமைசாலிகள், மிகச்சிறந்த ஆற்றல் படைத்தவர்கள், நன்கு விளையாடக்கூடியவர்கள் அப்படின்ற அந்த கருத்து இருக்கு இல்லையா, அது பரவலாகவே விளையாட்டுத்துறையில் பெரிய அளவில் இருந்திருக்கிறது. இதில் நம்ம கவலைப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா,
சன் பேப்பர் மில்லில் இப்போ அப்படிப்பட்ட கபடி அணி கிடையாது. எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி பல கபடி வீரர்களை உருவாக்கிய அந்த சன் பேப்பர் மில்லில் இருந்த கபடி அணி இப்போது இல்லை அப்படின்றது உண்மையாகவே வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். சிவந்தி ஆதித்தன் தான் வாழும் காலத்தில் எப்படிப்பட்ட அருமையான ஒரு செயலை செய்திருக்கிறார் அப்படின்றத நினைக்கும்போது உண்மையாகவே பெருமைப்படக்கூடிய ஒரு சம்பவமாக அது இருக்கிறது. மிகப்பெரிய அளவில் சாதனை புரிந்து இந்தியாவிற்கு தங்கப்பதக்கத்தை ஏசியா விளையாட்டுப் போட்டியில் வாங்கி தந்த மனத்தி கணேசன் என்ற சாதனை கபடி வீரரை பற்றி இந்த உலகம் தெரிந்து கொள்ளக்கூடிய மிகச்சிறந்த காரியத்தை மாரி செல்வராஜ் பைசன் திரைப்படத்தின் மூலம் செய்திருக்கிறார் அப்படின்றது நினைக்கும்போது தனிப்பட்ட முறையில் மாரி செல்வராஜை முழுமையான மனதுடன் பாராட்ட நமக்கு தோன்றுகிறது.